ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ராவல் விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. அதாவது நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அதான் நம்ம இப்போ தூத்துக்குடியிலேருந்து மணப்பாடுக்கு சுற்றி பார்க்க போகிறோம். அதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே மணப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னுலாம் நம்ம பார்த்து ரசிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதான் மணப்பாடு வில்லேஜு. அது மணப்பாடுக்கு நம்ம தூத்துக்குடியிலேருந்தும் நம்ம போகிறதுக்கு பஸ் இருக்குது. அதே மாதிரி திருச்செந்தூர்லேருந்தும் பஸ் இருக்குது. ஆனால் திருச்செந்தூர் தான் ரொம்ப பக்கம். ஏன்னா திருச்செந்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இந்த மணப்பாடு வில்லேஜ் இருக்குது. அதே மாதிரி மணப்பாடு வில்லேஜ் ஒரு கோஸ்டல் ஏரியா தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல் சரௌண்டிங் எல்லாமே கடல் தான் இருக்கும். உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஒரே கடலாக தெரியும். நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த வீடியோ என்னென்னா, மணப்பாடில் அந்த ஒரு மலைக்கு மேலே ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சிலேருந்து தான் நான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். அந்த சர்ச்சிலேருந்து இந்த கடலை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு மலை மேலே இருந்து நம்ம கடலை சுற்றி பார்க்குற ஒரே இடம்னா அது இந்த மணப்பாடு தான் எனக்கு தெரிஞ்ச இடம். நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மணப்பாடு வில்லேஜை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த சர்ச்சு. இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு தார் ரோடெலாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. நம்ம பைக்கு, கார் எல்லாம் நல்லா ஆக்சசபிள் தான் இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு. நான் போன டைமில் இந்த சர்ச்சு ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் உள்ளே எதுவுமே நான் வீடியோ எதுவும் எடுக்க முடியல.
நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து என்னென்னா மணப்பாடு லைட் ஹவுஸ் தான் பார்க்குறீங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன வந்து என்னென்னா பார்க்கும் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏரியா. அதனால் உள்ளே யாரும் வந்து உள்ளே யாரும் போக முடியாது. நீங்கள் மணப்பாடுக்கு வந்து என்ன பஸ்ஸில் வர்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா பஸ்ஸு வந்து மெயின் ரோடு வரைக்கும் தான் வரும். அதுலேருந்து ஒரு நியர்லி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் நடந்து வர்ற மாதிரி தான் உள்ளே இருக்கும். அதுமாதிரி அந்த 2 கிலோமீட்டர்ஸ் வர்றதுக்கு வந்து என்ன ஷேர் ஆட்டோ இல்லைனா வந்து மினி பஸ்ஸு கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் வந்து ரேராக தான் கிடைக்கும். உடனே கிடைக்காது. நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்தோன்னா காரு இல்லைனா வந்து 2 வீலரில் வந்தாச்சுன்னா இந்த மலை வரைக்கும் இந்த சர்ச் வரைக்கும் நம்மளால் வர முடியும். அதுக்கேற்ற மாதிரி ரோடு எல்லாமே நல்லா ஆக்சசபிளாக இருக்குது. ரோடும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் திருச்செந்தூர்லாம் வர்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மணப்பாடையும் விசிட் பண்ணுங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.